Hey guys, good morning. Today's date is 23/7/2026. இன்னைக்கு கோல்டு அனலைஸ் என்னன்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து நேற்று நல்லா புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இது வந்து டேயில் ஒரு ஓபி. ஸோ மார்க்கெட் இதில் டேப் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. பட் மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ எடுக்கணும். ஸோ மார்க்கெட் இந்த லோ வந்து பார்த்திங்கன்னா பாடி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ஸோ டேக்கு ஒரு குயிக்கான கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எது வரைக்கும்னு பார்த்திங்கன்னா கீழே டேவோட பிளாக்னா இதுதான் 4023. மார்க்கெட் இது வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற இடத்துல இருந்து செல் ஆகிறதுக்கு நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இப்போதைக்கு எதுவும் இல்லை. மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 4 ஹவர் கேண்டில் உள்ளதான் சுற்றிட்டுருக்கு. ஸோ நமக்கு செல் ஆகணும்னா மார்க்கெட் வந்து இந்த கேண்டலோடைய லோவை வந்து நல்லா க்ளோஸ் வைக்கணும். இந்த லோவை மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சாதான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செல்லுக்கு வந்து பிளான் பண்ண முடியும். நேற்று வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல பை கிடச்சிது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 4 ஹவரில் ஒரு பை எஃபிஜி. ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பைக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் எதாவது கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா தெரியும். லண்டனில் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து சைட்வேஸில் தான் இருந்தது. சைட்வேஸில் இருந்துட்டு எப்படி வந்து அங்கே மேனிப்புலேஷன் வந்து பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அக்குமுலேஷனாக எடுத்தால் மார்க்கெட் வந்து இப்படி இருந்துட்டு டக்குன்னு மேலே போச்சு. ஸோ இப்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க, அக்குமுலேஷன் முடிஞ்சு மேனிப்புலேஷன் மேலே டிஸ்ட்ரிபியூஷன் கீழே நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலி பயாஸ் தெரியாதவங்க நிச்சயமாக இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. 15 மினிட்ஸில் மார்க்கெட்டும் வந்து பாருங்கள் லோயர் லோவில் தான் வந்துட்டுருக்கு. அகைன் மார்க்கெட்டுடைய ஒரு கன்சால்டேஷனில் இருக்கும்போது டக்குன்னு மேலே போச்சுன்னா என்ன நினைப்பாங்கன்னா மார்க்கெட் வந்து பையாக போகுது. ஐ மீன் இந்த ஒரு விக்கை வந்து மேனிப்புலேட்டிவ் கேண்டலாக கன்சிடர் பண்ணவங்க இதை வந்து பையின்னு நினச்சிருப்பாங்க. பட் லிக்விடிட்டி கான்செப்டில் பார்த்தவங்க கண்டிப்பாக வந்து இது எல்லாமே ஒரு ஈக்குவல் லோஸை தான் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு கன்சாலிடேஷன் வந்து பிரேக் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல்குள்ளே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருந்திருக்கு. அப்போ எதர் இந்த சைடு எதனா ஒரு ஹையை வந்து பிரேக் பண்ணணும், இல்லை இந்த லோவை வந்து எடுக்கணும். ரெண்டுமே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஹையை எடுக்கிறான்னும் போது அப்போ ஆப்வியஸாக தெரியும் மார்க்கெட் வந்து இது ஒரு மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ஒரு மேனிப்புலேஷனாக இருந்தால் நெக்ஸ்ட் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா செல் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ செல்லுக்கு நமக்கு எப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா ஈவன் தோ இந்த 2 கேண்டில் வந்து பேரிஷாக இருந்தாலுமே இந்த லோவை வந்து மார்க்கெட் பாருங்கள் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது என்ன நடந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு செல் சைட் லிக்விடிட்டியை எடுக்கிறதுக்காக திரும்பி கீழே வந்து இந்த லோஸ் எல்லாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் பவுன்ஸ். ஸோ நியர்லி வந்து பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட இங்கே இப்போ இந்த கேண்டலை வந்து நமக்கு க்ளோஸ் வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு 400 பிப்ஸ் பை ஆயிருக்கு. ஸோ 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஐஎஃப்இஜியோட ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிது எனக்கு. நான் இந்த பை எடுத்தேன். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், எனக்கு இந்த ஸ்வீப் கேண்டல் முடிஞ்ச உடனேவே நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணதே இந்த எஃப்இஜி தான். ஸோ இந்த எஃப்இஜி எனக்கு இன்வெஸ்ட் பண்ணிச்சுன்னா டேரெக்டாக இந்த எஃப்இஜியில் என்ட்ரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி என்ட்ரி பிளான் பண்ணேன். கரெக்டாக ஸ்டாப் லாஸ் இங்கே ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசு தான் இந்த கேண்டலில், ஏன்னா ஒரு 120 பிப்ஸு. பட் நமக்கு வந்து ஆர்ஆர் வந்து ரொம்ப நல்ல ஆர்ஆரே கிடச்சிருக்கு. ஸோ இப்போது இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே நமக்கு வந்து பாருங்கள் 1:2 கிட்ட வந்துடுச்சு. இந்த ஹை நம்ம 142ன்றது ஒரு 145 கூட நம்ம வச்சுக்கலாம். அதுவே 1:2 கிட்ட வந்துடுச்சு. இன்னும் மேலே நம்ம எக்ஸ்ட்ரீம் ஜோன் அப்படின்னு பார்த்தா ஒரு 160 அந்த ரேஞ்செலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1:3 கிட்ட வந்துருக்கும். ஸோ நேற்று கிடச்ச நல்ல ட்ரேட் இது. அங்கேருந்து அப்புறம் மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகி இப்போ கீழே வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம்னா செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு கரெக்ஷன் ஃபேஸாக கூட இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த லோவை மார்க்கெட் எடுக்கட்டும். 106 இதை ஒரு பாடி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா செல் போகலாம், பார்ப்போம். ஸோ இதாங்க இன்னைக்கான கோல்டு அனலைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.